நீங்கள் பிறக்கும் போதே உங்கள் அம்மாவுடைய வயிறில் அந்த நீர் குடத்துல தான் பிறக்கிறோம். அது இந்து கலாச்சாரத்தில் இறந்த பிறகு என்ன பண்ணுறாங்க, உங்களை எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலையும் எங்கே எடுத்து கரைக்கிறாங்க, அந்த நீரில் தான் கரைக்கிறாங்க. ஒரு சொம்பு, அந்த சொம்பில் நீர் ஊற்றி ஏலக்காய் கொஞ்சம் உடைச்சி போட்டு, வாசனைக்காக வேற ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒரே ஒரு மாங்கொத்து வச்சு ஒரு தேங்காய் வச்சு அதில் தேங்காயில் மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த நீர் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைக்கும். நைட்டு தூங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், பக்கத்தில் ஒரே ஒரு சொம்புல தண்ணி வச்சுட்டு தூங்கலாம். அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் அதெல்லாம் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் குடிக்கவும் செய்யலாம், தப்பு ஒன்றும் இல்லை. நைட்டில் ஏதாவது தாகம் வந்ததுன்னா அந்த இடத்துல நெகட்டிவான விஷயங்களை அந்த நீர் ஆக்கர்ஷணம் பண்ணும். அந்த நீரை எவ்வளோக்கு கம்மியாக பயன்படுத்துகிறாங்களோ உங்கள் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், முதல்ல இம்மீடியட்டாக உங்கள் வீட்டில் எந்தெந்த டேப்லாம் தண்ணி கீழே போகுதுன்னு பாருங்கள், தண்ணி லீக்கேஜ்லாம் இருக்குன்னு பாருங்கள். நீர் அப்படின்ற விஷயத்த எப்படி வீட்டில் பயன்படுத்துறது, அந்த நீர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நீர் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. அந்த நீருக்கு என்ன சார் அவ்வளவு விசேஷம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நீங்கள் பிறக்கும் போதே உங்கள் அம்மாவுடைய வயிறில் அந்த நீர் குடத்துல தான் பிறக்கிறோம். முதல்ல அந்த நீர் குடத்துலேருந்து தான் நீங்கள் வெளில வரீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நீரை பயன்படுத்துகிறீங்க, செய்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. அதே மாதிரி இறந்த பிறகும், அது இந்து கலாச்சாரத்தில் இறந்த பிறகும் என்ன பண்ணுறாங்க, உங்களை எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலையும் எங்கே எடுத்து கரைக்கிறாங்க, அந்த நீரில் தான் கரைக்கிறாங்க. அப்போ நீங்கள் எங்கேருந்து வரீங்களோ அதே இடத்துக்கு போவதுக்கான ஒரு வேலையை அந்த நீர் மூலமாக நம்மளுடைய இந்து கலாச்சாரத்தில் எல்லாமே செஞ்சுட்டு வரோம். அதனால் நீருடைய பெருமை நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு தீட்டுக்கு போகிறோம், வெளில போகிறோம், உடனே குளிக்கிறோம். அந்த நீர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா H2O, 2 molecules of hydrogen, 1 molecule of oxygen அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நீர் நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னாவே உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி போயிடும். அப்போ நீர் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா, முதல்ல காலையில் எந்திரிச்ச உடனே எல்லாருமே அந்த தண்ணி குடிக்கக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த தண்ணி குடித்தாங்க அப்படின்னாவே முதல்ல உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் முதல்ல குறையும் அப்படின்னு நீங்கள் நிறைய டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. அது அந்த காலத்துலேருந்து எல்லாரும் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா, குளிக்கக்கூடியது. நிறைய பேர் காலையில் குளிக்கலாமா வேணாமா அப்படின்னு நிறைய பேருக்கு யோசனை இருக்குது. எதுக்காக குளிக்கிறோம் அப்படின்னா, முதல்ல உங்கள் உடம்புல நைட்டு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு தூங்கும்போது அந்த ஜீரண உறுப்பு வேலை செய்யும்போது ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகும். அந்த எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் என்ன பண்ணோம், உடம்பை ஹீட் ஆகும். அப்போ நீங்கள் அந்த நீர் ஊற்றி குளிக்கும்பொழுது கண்டிப்பாக உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய சூடு குறையும் முதல்ல. ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீர் நம்ம உணவுக்கு பயன்படுத்துகிறோம், அதெல்லாம் எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஒரு தெய்வ வழிபாடு பண்ணும்போது ஒரு கலசத்தில் அந்த நீரை வச்சு பயன்படுத்துகிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே. அந்த கலசத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நீரை ஊற்றி அதில் கொஞ்சம் இதெல்லாம் போட்டு, சில வாசனை பவுடர்லாம் இருக்குது, அதெல்லாம் போட்டு நீங்கள் அந்த நீரை மந்திரம் சொல்லி ஆவாகனம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அது ஒரு சுத்தமான நீராக மாறுகிறது. இன்றைக்கி சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் ஒரு தண்ணியை வச்சு ஓம் நம சிவாயா, ஓம் நமோ நாராயணா, இல்லை உங்களுக்கு எந்த மந்திரம் வேணாலும் நீங்கள் சொல்லலாம். அந்த மந்திரம் சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த நீர் அதை கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, உடம்புல 70% தண்ணி இருக்குது. அந்த தண்ணி தான் என்ன பண்ணுது, உங்களை எல்லா விஷயத்தையும் டிரைவ் பண்ணுது. அப்போ அந்த நீரை நீங்கள் இந்த மந்திரம் சொல்லி கலசத்தில் வச்சு பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக போகும். அப்போ நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணலாம், வீட்டில் ஒரே ஒரு கலசம் வச்சு, கலசம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, ஒரு சொம்பு, அந்த சொம்பில் நீர் ஊற்றி அதில் ஏலக்காய் கொஞ்சம் உடைச்சி போட்டு, வாசனைக்காக வேறு ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒரே ஒரு மாங்கொத்து வச்சு ஒரு தேங்காய் வச்சு அதில் தேங்காயில் மஞ்சள் குங்குமம் வச்சு டெய்லி காலையில் உங்களுக்கு பிடிச்ச மந்திரம் நீங்கள் எது வேணால் சொல்லலாம். எனக்கு விநாயகர் ரொம்ப பிடிக்கும் சார், விநாயகர் மந்திரம் சொல்லுங்கள். பெருமாள் ரொம்ப பிடிக்கும், பெருமாள் மந்திரம் சொல்லுங்கள். முருகன் ரொம்ப பிடிக்கும், முருகன் மந்திரம் சொல்லுங்கள். சிவனை ரொம்ப பிடிக்கும், சிவனை எந்த மந்திரமாக இருந்தாலும்
அதை சொல்லி சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது அந்த நீர் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நீர் வச்சு தான் யாருக்காவது ஒரு பேய் பிடிச்சிருச்சு எதாவது ஆச்சுன்னா நீரில் தான் புரோஷனம் பண்ணுவாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த 60 வயசு முடியும் போது பார்த்தீங்கன்னா நீர்னால் அபிஷேகம் பண்ணுவாங்க. சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க நீர்னால். எதனால் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நீர் நெகட்டிவ் எனர்ஜி எடுக்க வல்லமை கொண்டது. அதேமாதிரி உங்களை சபிக்கணுன்னாலும் அந்த நீரால் செய்ய முடியும். நல்லா தெரிஞ்சுங்க. அந்த காலத்தில் ரிஷிகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, கையில் ஒரே ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க, ஒரு சொம்பு மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் நீர் தான் இருக்கும். அந்த நீரை வச்சு தான் நிறைய பேரை சபிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நீருக்கு பெரிய வல்லமை உண்டு. அந்த நீரை நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கலசம் மாதிரி வச்சு பயன்படுத்தலாம். இதை எப்போ வைக்கணும் சார்? இதுக்கு ஒரு நியமம் இருக்குது. ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய புதன்கிழமையில் ஒரு தட்டில் கொஞ்சமாக பச்சை அரிசி நிரப்பி, அந்த பச்சை அரிசியை வந்து பரப்பிடணும் அப்படியே கொஞ்சமாக. அதுக்கு மேலே ஒரு கலச சொம்பு. அந்த கலச சொம்பு வெண்கலமாக இருந்தால் நல்லது, சரிங்களா? இல்லை பித்தளையாக இருந்தால் நல்லது. அதுக்கு மேலே அதில் கொஞ்சம் தண்ணி, 3/4 அளவு தண்ணி வச்சு, மாவிளை கொத்து வச்சு, ஒரு தேங்காய், அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக இருக்காது. அதே மாதிரி அடுத்த வாரம் புதன்கிழமையில் இதை மாற்றுவது சிறப்பு. இது நிறைய பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். இந்த தண்ணியை பற்றி, இந்த கலசத்தை பற்றி விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வியாபார ஸ்தலங்களில் இது வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். யாரோ ஒரு ஜோசியர் சொல்லிப்பாரு வச்சுக்கோங்க, வேற ஒன்றும் கிடையாது. அது மாதிரி நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும், ஒரு திருஷ்டி தோஷம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி போய் வியாபாரத்தில் நல்ல நிலைக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த நீரை நல்லா பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த நீர் இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா வாஷ் பேசின் டேப் வந்துடுச்சு, கிளாஸட்ஸ்லாம் வந்துடுச்சு, ப்ரெஸ் பண்ணால் தண்ணி நிறைய போகிற மாதிரி இன்றைக்கி நிறைய சுச்சுவேஷன்ஸ் அது மாதிரி இருக்குது. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நீரை எவ்வளோக்கு கம்மியாக பயன்படுத்துகிறாங்களோ உங்கள் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், முதல்ல இம்மீடியட்டாக உங்கள் வீட்டில் எந்தெந்த டேப்லாம் தண்ணி கீழே போகுதுன்னு பாருங்கள், தண்ணி லீக்கேஜ்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த தண்ணி லீக்கேஜை கம்மி பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுடைய செலவுகள் கம்மியாயிடும். நம்ம அதை பேசும்போது என்ன சொல்லுவோன்னா, பார் காசை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறான் பார். அப்போ காசை தண்ணி மாதிரி செலவு பண்ணும்போது தண்ணியை நீங்கள் நிறைய செலவு பண்ணால் என்ன ஆகும், காசு போய்கிட்டே இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த நீர் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய ராசி கடகராசி, அங்கே உச்சமாகக்கூடிய ராசி குரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் எல்லாருமே தண்ணியை வேஸ்ட்டே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக செல்வ வளம் வரும். அதே மாதிரி இந்த நீரை எப்படி பயன்படுத்தலாம்னா, நைட்டு தூங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், பக்கத்தில் ஒரே ஒரு சொம்பில் தண்ணி வச்சுட்டு தூங்கலாம். அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் அதெல்லாம் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் குடிக்கவும் செய்யலாம், தப்பு ஒன்றும் இல்லை. நைட்டில் ஏதாவது தாகம் வந்ததுன்னா அந்த இடத்துல நெகட்டிவான விஷயங்களை அந்த நீர் ஆக்கர்ஷணம் பண்ணும். நீங்கள் நிறைய குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, சரி என் பையன் வந்து திடீர்னு ஏதோ பயந்து எந்திரிக்கிறான், என் பொண்ணு ஏதோ ஒன்றை பார்த்துட்டு பயப்படுறா, எனக்கு கனவு வந்துச்சு, எனக்கு பேய் கனவு வந்துச்சு, எனக்கு வந்து பாம்பு கனவு வந்துச்சு. நிறைய பேர் கனவை பற்றி நிறைய சொல்கிறாங்க. அந்த கனவு வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த நீரை ஒரு சொம்பை பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கனவு சம்பந்தமான பிரச்சனைகள் உறுதியாக வராது. உங்களுக்கு தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்காது. அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இந்த தண்ணீர் மூலமாக இருக்குது. சும்மா தண்ணி தானே சாதாரணமாக எல்லாரும் நினைக்கிறாங்க. அந்த தண்ணியில் நிறைய இருக்குது, பேசினா பேசிகிட்டே போகலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதை வீட்டில் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம சொன்னது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சயின்டிஃபிக்காக, ரொம்ப டெக்னிக்கலாக எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். எல்லாரும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த ஜோதிட சாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பியூர் சயின்ஸ். எல்லாருமே படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா இந்த கிரகங்களுடைய தாக்கத்தில் தான் மனிதனுடைய வாழ்க்கையே இருக்குது. நம்முடைய திருவிழாக்கள் எல்லாமே அந்த ஜோதிட ரீதியான சில விஷயங்களை தான் சொல்லிகிட்டு இருக்கு. எல்லாரும் நீங்கள் போய் 7 சனி நடக்குது, உங்கள் அஷ்டம சனி நடக்குது, இதை செஞ்சுக்கன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி சொல்லாமல் நீங்கள் டெய்லி ஒரு கலாச்சாரமாக
ஒரு விஷயத்தை செய்வதன் மூலமாக நவ கிரகங்களுடைய தாக்கத்தை குறைக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஜோதிட சாஸ்திரமே இருக்குது. நம்ம ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.